நம்ம மாலை அப்படிங்கிறதே வந்து சுக்கிரனுடையது. விடுபூக்கள் அப்படிங்கிறது சந்திரனுடையது. ஓகேங்களா? சந்திரன் அப்படிங்கிறது தான் சுப நிகழ்வுகள். இந்த மாலை அப்படிங்கிறது சுக்கிரனுடைய காரகத்தை உள்வாங்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மனம் லயிச்சு இது கட்டும்போது சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த களத்திரம் அப்படிங்கிற ஒண்ணு. ஸோ அது சார்ந்த விஷயங்கள் தடையா இருக்கிற பட்சத்தில் அதை ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மையை இது கொடுத்துரும் அப்படிங்கிற. ஸோ இவ்வளவுதான் மேடம் பரிகாரம். ஓகேங்களா? இது இவங்க தாராளமாக பண்ணலாம். ஓகேங்களா? 2வது தனியா ஒண்ணு வேணும். இப்ப செவ்வாய் தோஷம் இருக்குங்க. அதுக்கு செப்பரேட்டா ஏதாவது ஒண்ணு இருக்கா? அந்த மாதிரி இருக்கும்போது இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருக வழிபாடு அப்படிங்கிற ஒண்ணு தான். ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்துல குரு பலன் இருந்தா கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்க செவ்வாய்க்கு பேரு மங்களகாரகன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அந்த ஜாதகத்துல கரெக்ட்டா இருந்தா தான் அந்த நிகழ்வு அப்படிங்கிற ஒண்ணு இருக்கும். ரைட். இப்ப செவ்வாய் தோஷம் ஜாதகத்துல இருக்கு. எப்படியாக இருந்தாலும் அந்த முருக வழிபாடு அப்படிங்கிறது இத நமக்கு சரி பண்ணும். இப்ப முருக வழிபாடு எப்படி பண்றது அப்படின்னா, நீங்க குரோம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கூகுள்ல போயிட்டு போட்டீங்கன்னா, சிங் சிங் எந்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அப்போ அந்த எந்திரமும் அதுக்கான ஒரு மந்திரம் இருக்குங்க. அந்த எந்திரத்த மட்டும் சாதாரணமா வீட்ல ஏதாவது ஒரு பலகை இருக்குல்ல மேம், அந்த பலகையில பச்சரிசி மாவுல இது கோலமா வரைஞ்சு, ஏதாவது ஒரு சின்ன முருகருடைய சிலைய நடுவுல வச்சுட்டு, ஓகேங்களா? இந்த சிங் சிங் மந்திரத்த மனம் போதும்னு சொல்ற வரைக்கும் சொல்லணும். இது ரெகுலர். இப்ப இத வந்து சொல்ல ஆரம்பிக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது நமக்கு இங்க நிவர்த்தி ஆயிரும்.